ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். போன வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன், வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றலாம், எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வச்சுருக்க அந்த ஆரஞ்சு கலர் பூ வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரிஜினல் பூங்க. நான் வந்து இந்த இது பிளாஸ்டிக்னு நினச்சிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்குது. நடுவில் வச்சுருக்கிறது மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் பூ, மீதி எல்லாம் வந்து நேச்சுரல் பூ தான். இந்த பூவோட பேர் வந்து எனக்கு தெரியல. யாருக்காவது இந்த பூவோட பேர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து இதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற முடியல. பாப்பா வந்து கரெக்டாக 6:45 அப்படிங்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்துடும். அந்த டைமுக்குள்ளேயே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கம்பல்சரியாக வந்து ஜூஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் வந்து என்னால் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ண முடியல. ஸோ வந்து சாயந்தரமாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக தான் நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால பௌர்ணமி அன்னைக்கு கல்லுப்பு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். கல்லுப்பு தீபம் ஏற்றுறது மகாலட்சுமியோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றலாம், எங்கெங்கே விளக்கு ஏற்றணும், எத்தனை திரி போட்டு ஏற்றணும், எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். நான் வந்து ஏற்றுறது ஃபஸ்ட்டு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி செடிக்கிட்ட ஏற்றுறது தான் விளக்கு நான் ஏற்றுறது. ரெண்டாவது இப்படி நிலவாசலில் விளக்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த 2 விளக்கும் வந்து நான் ரெண்டாவதாக வந்து ஏற்றுவேன். துளசி அம்மனுக்கு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றுவேன். நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றணும். இப்போ வந்து நான் கல்லுப்பு வந்து தீபம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து இந்த மஞ்சள்லாம் வந்து தடவிட்டுருக்குறேன். இப்போ வந்து நம்ம எத்தனை திரி போடலாம் அப்படின்னு பார்த்தா, 2 திரி வந்து ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அதில் வந்து நம்ம 2 திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா அந்த ஜோதியும் வந்து நல்லா அழகாகவும் எரியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லாவும் எரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 2 திரி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, கணவனுக்காக ஒரு திரியும் மனைவிக்காக ஒரு திரியும், அதை 2ஐயும் ஒன்றா திரித்து ஒரே ஜோதியாக எரியிறப்போ அவங்களோட ஒற்றுமை மேம்படும்னு சொல்லுவாங்க. கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். அதை நம்மளே வந்து கண்கூட பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கு ஏற்றுறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய், இல்லை அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், தேங்காய், வேப்பெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய், இந்த 5ம் கலந்து நம்ம வந்து ஏற்றலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றுறனால அனைத்து தெய்வங்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். முடியாதவங்க நீங்கள் வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். விளக்கு ஏற்றுறப்போ கொஞ்சம் பச்சை கற்பூரம், கல்கண்டு, ஏலக்காய் 3ஐயும் வந்து மிக்சியில் பொடி பண்ணி எண்ணெயில் வந்து கலந்து ஏற்றுனீங்க அப்படின்னா அது விளக்கு எரியிறப்போ அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 5 விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். 2 வெள்ளி விளக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 குத்து விளக்கு ஏற்றிருக்கேன். ஒரு கல்லுப்பு தீபம், அதுவும் வந்து மண் விளக்கில் வந்து ஏற்றிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து எத்தனை விளக்கு எரிஞ்சாலும் ஒரு விளக்காவது நம்ம வந்து வீட்டில் மண் விளக்கு ஏற்றணும். எதுக்காக அந்த மண் விளக்குக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோட சக்தியும் வந்து அதில் நிறைஞ்சிருக்கு. அதாவது நிலத்திலிருந்து மண் எடுத்து நீரை ஊற்றி பெனஞ்சு அதை வந்து சூளையில் அந்த சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து ஜோதியாக்குறோம் இல்லைங்களா. ஸோ வந்து பஞ்சபூதங்களோட சக்தியும் அதில் வந்து கலந்துருக்கு. அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு அகல் விளக்காவது கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னாலே பஞ்சபூதங்களோட அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பூஜை அறையில் மொத்தம் 5 விளக்கு ஏற்றிருக்கேன். வெளியில் நிலவாசலில் 2 விளக்கு, துளசி அம்மன் கிட்ட ஒரு விளக்கு, அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து அம்மிக்கல் மேலே ஒரு விளக்கு ஏற்றுவேன். மொத்தம் வந்து நான் 9 விளக்கு வந்து ஏற்றுவேன் வீட்டில். 9 விளக்குமே வந்து வீட்டில் கண்டிப்பாக ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஒரு வீட்டில் 2 விளக்கு எரிஞ்சால் கூட போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா துணையாக ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றுனீங்கன்னா கூட போதும்.
எனக்கு வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னோட ஒரு மனசு திருப்திக்காக தான் நான் வந்து ஏற்றிட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லோரும் ஏற்றணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து வீட்டில் புத்தரோட படம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த வாஸ்து புத்தா வச்சுருக்கேன். அதுக்கிட்டேயும் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக இதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேண்டில் நம்ம ஏற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன். அதோட ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ளே பரவுறப்போ அதோட வைப்ரேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.